யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம். எல்லோரும் கை வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனத்தை எல்லோரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். அமலேக்கர் வந்து ரெவிதோவிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். சரி, அதே அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிப்போம். 16வது வசனத்தை வாசிக்கலாம். அமலேக்கரின் கை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பிரசங்கம் முடிஞ்ச உடனே இந்த வாரம் உங்கள் வீடுகளுக்கெல்லாம் வருவேன், வந்து கேட்பேன் என்ன பிரசங்கம்னு சொல்லணும். அல்லேலூயா. சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்க, அப்படி தானே? இந்த மாத சம்பளம் எவ்வளோ வரும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எத்தனை நாள் லீவ் போட்டிருக்கிறோம், எவ்வளோ சம்பளம் வரும், அந்த கால்குலேஷன் கரெக்டாக வருது. நமக்கு வர வேண்டிய எல்லாவற்றையும் கால்குலேஷன் போட்டு நமக்கு இந்த இடத்துல இந்த காரியத்தில் இந்த வேலையில் எவ்வளோ நமக்கு காசு வரும், எவ்வளோ சம்பளம் வரும் அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி தானே? அதே போல் தான் அது. ஏன்னா அதை மெமரி நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோம், அது தியானிச்சிக்கிட்டே இருக்கிறோம். இந்த காசு வந்தால் அதை பண்ணிடணும், இந்த காசு வந்தால் இதை பண்ணிடணும், அந்த காசு வந்தால் அதை பண்ணணும், இதை வந்தால் அதை பண்ணணும், அதை வந்தால் இதை பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் வேதத்தையும் வேதத்தின் வார்த்தைகளையும் நம்ம என்ன செய்கிறோன்னா மறந்து போயிடுறோம். ஞாயிற்றுக்கிழமை வந்து தான் நான் உங்களை என்ன செய்ய வேண்டியிருக்கு, உற்சாகப்படுத்த வேண்டியிருக்கு, கேட்க வேண்டியது இருக்குது. இல்லை, இந்த வார்த்தையை குறித்தே பேசிக்கிட்டே இருக்கணும். எதை குறித்து பேசணும்? தேவனுடைய வார்த்தையை குறித்து தான் பேசணும், தேவனுடைய வசனத்தை குறித்து பேசணும், தேவனுடைய சத்தியத்தை குறித்து பேச 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 எம்மாவூர் சீஷர்கள் பேசும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் தம்முடைய வார்த்தையை பேசும்போது தம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? கொழுந்து விட்டு எரியணும். அல்லேலூயா. அப்போ நம்ம வீணான காரியத்தை தேவையில்லாதவர்கள் உட்கார்ந்து மூன்றாம் நபரை குறித்து, தேவையில்லாத வசனத்தை குறித்து, தேவையில்லாத நபரை குறித்து பேசுகிறத நிறுத்திட்டு தேவனுக்குரியவைகளை பேச வேண்டும். அப்போ தான் உள்ளே போய் வேலை செய்யும். உள்ளே இறங்கி கர்த்தருடைய வசனம் என்ன செய்யும்? நமக்குள்ள கிரியை நடப்பிக்கும். சரி, இப்போ இந்த வசனத்தில் வாசித்தோம். 8வது வசனம் சொல்லுகிறது, என்ன செய்தார்களாம்? அமலேக்கியர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். 16வது வசனத்தில் வாசித்தோம், தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். அப்போ ஒன்றை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும், ஒன்றை இந்த வசனத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். யுத்தம் எல்லாருக்குள்ளும் இருக்கிறது, யுத்தம் எல்லாருக்குள்ளும் நடந்து வருகிறது, யுத்தம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. யுத்தம் இல்லாத வாழ்க்கை யாருக்காவது இருக்குதா? சொல்லுங்க, கொஞ்சம் பேசுங்க. எல்லாருக்குள்ளும் யுத்தம் இருக்குது, அப்படி தானே? குடும்பத்தில் யுத்தம் இருக்குது, வேலை செய்கிற இடத்துல யுத்தம் இருக்குது, பஸ்ஸில் போனால் யுத்தம் இருக்குது. எல்லா இடங்களிலும் என்ன செய்கிறோம்? ஒரு யுத்தத்தை, ஒரு பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். இப்போ பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு வருகிறோம். பிசாசானவன் எந்த விதத்தினாவது பிரச்சனைகளை கொண்டு வருவதற்கு அவன் ரொம்ப துரிதமாக இருக்கிறான், ரொம்ப வேகமாக செயல்படுறான். என்ன கொண்டு வரணும்? கர்த்தருடைய பிள்ளைகளை யுத்தத்தை கொண்டு வரணும், சண்டையை கொண்டு வரணும், பிரச்சனையை கொண்டு வரணும், சமாதான குறை உண்டாக்கணும். ஏதாகிலும் ஒரு விதத்தில், ஏதாகிலும் ஒரு காரியத்தில், ஏதாவது ஒரு விஷயத்தில், ஏதாயிலும் ஒரு இடத்துல நல்லா போய்கிட்டு இருக்கும், திடீர்னு ஒரு பிரச்சனை உண்டாக்குவான் பிசாசு. நல்லா ஹெல்த்தாக இருக்கும், நல்லா போயிட்டு இருக்கும், திடீர்னு சுகவீனத்தை உண்டாக்குவான். நல்லா போயிட்டு இருக்கும், ஏதாயிலும் ஒரு பிரச்சனை, ஏதாயிலும் ஒரு காரியத்தில். இப்போ பிசாசோட வேலை என்னன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் யுத்தம் பண்ணுறதுல தான் அவன் ரொம்ப தீவிரமாக இருக்கான், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக. அல்லேலூயா. இப்போ இந்த யுத்தத்தை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும், இந்த யுத்தத்தில் தேவன் நமக்கு எவ்வளவாய் பங்களிக்கிறார், நாம் யுத்தத்தில் நாம் எப்படி ஜெயிக்கிறோம் என்பதை குறித்து தான் இந்த அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை இந்த காலவெளியிலும் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இதை வைத்துக்கொள்வோம். திரும்பமாக இங்கே வருவோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கலாம். 2வது வசனத்தை வாசிக்கலாம். 11வது அதிகாரம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரு புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக
தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். 3ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பவுல் இதை எழுதுகிறார். இந்த வசனத்தை நீங்கள் கவனிக்கணும், தயவாக உங்கள் அன்பாய் சொல்கிறேன். வீட்டில் போய் திரும்ப திரும்ப படித்து பாருங்கள். வீட்டில் போய் இந்த வசனங்கள் எல்லாம் கேளுங்க, குடும்பமாக உட்காந்து படிங்க. இந்த தேவனுடைய வார்த்தையால் மட்டுமே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அல்லேலூயா. தேவனுடைய வசனத்துக்கு நீங்கள் எவ்வளவா முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அவ்வளவா உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்தின் கனியை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. பவுல் எழுதுறாரு, நான் கிறிஸ்துவுக்கு ஒரு கன்னிகையை போல நான் என்ன செய்திருக்கிறேன், ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆனால் பவுல் பயப்படுகிறார். ஆகிலும் இந்த சாத்தானானவனுடைய வேலை என்னன்னா, கெடுக்கிற வேலை. கிறிஸ்துவின் சபைக்குள் இருந்தாலும், கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்துக்குள்ள இருந்தாலும், கிறிஸ்துவனுடைய சபை சங்கத்துக்குள்ளே இருந்தாலும், தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், பரிசுத்தத்தில் இருந்தாலும், பிசாசோட வேலை என்னன்னா, எந்த விதத்திலாவது நமக்கு விரோதமாக ஒரு குற்றச் செயலை, ஒரு பாவச் செயலை ஒரு செய்ய வைக்க வேண்டும் என்றும், தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து பிரித்து விட வேண்டும் என்று சொல்லி ஏதாயிலும் ஒரு பிரச்சனையை அவன் எப்போதும் கொடுப்பதற்காக அவன் காத்து கொண்டே இருக்கிறான். அதைத்தான் இங்கே பவுல் எழுதுகிறார். கெடுத்து விடுவானோ என்று நான் என்ன செய்கிறேன், உண்மை என்று விலகும்படி கெடுத்து விடுமோ என்று பயந்திருக்கிறேன். ஒரு பயம் இருக்கு பவுலுக்கு. இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய சந்ததியின் பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால மீட்கப்பட்ட பிள்ளைகளை பிசாசோட வேலை என்னன்னா, கெடுக்கிற வேலை, நம்மளை தடை பண்ணுகிற வேலை, ஆசீர்வாதத்தை தடை பண்ணும்படியாக, நம்முடைய முன்னேற்றத்தை தடை பண்ணும்படியாக, நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை தடை பண்ணும்படியாக. பிசாசோட வேலை என்னன்னா, தடுக்கவும், அவன் அழிக்கவும், அவன் கொல்லவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். அப்போ ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளை சந்திக்கும் போது, நம்முடைய சூழ்நிலைகளை எதிர்மறையாய் போகும் பொழுது, நம்முடைய காரியத்தில் ஜெயம் இல்லாமல் இருக்கும்போது, பலகீனங்கள், சுகவீனங்கள், நம்முடைய பிரச்சனைகள் வரும்போது ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசானவன் உள்ளே வந்து நமக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அந்த பிசாசை நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும், மேற்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்போ பவுல் எழுதுறாரு, 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் வர இரண்டதொரு மனதாயிருந்தோம், பவுலாகி நானே வர இருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். உங்களிடத்தில் வருவதற்கு ஆயத்தமாக இருந்தோம், ப்ரிப்பேர் பண்ணோம். எப்படியாகிலும் இந்த ஜனங்களை, தெசலோனிக்கே சபை ஜனங்களை போய் சந்திக்கணும், இந்த தெசலோனிக்கே சபைக்கு இன்னும் சத்தியத்தை சொல்லணும், இந்த தெசலோனிக்கே சபைக்கு இன்னும் கர்த்தருடைய வளர்ச்சிக்கு நேராய் நடத்த வேண்டும் என்று சொல்லி நான் முயற்சி எடுத்தோம். பல தடவை, 2 தரம் 2 முறைக்கு மேலே நாங்கள் பிரயாசப்பட்டு அந்த இடத்துக்கு வருவதற்காக நாங்கள் முயற்சி எடுத்தோம். வசனம் சொல்லுகிறது, சாத்தானோ எங்களை என்ன செய்தான், தடை செய்தான். இன்னொரு வசனத்தை காட்டு. ரோமர்கள் நிருபம் 15வது அதிகாரம், ரோமர் 15 22 வாசிக்கலாம். ரோமர் 15:22. உங்களிடத்தில் வருவதற்கு இதனாலே அநேக தரம் தடைப்பட்டேன். அப்போ நம்ம இந்த வேத புஸ்தகத்தில் பவுலுடைய ஊழியத்தை நாம் பெரிதாக பேசுகிறோம். வேத புஸ்தகத்தில் புதிய ஏற்பாட்டில் ஒரு பெரிய ஊழியத்தை செய்தவர் பவுல் என்று சொல்கிறோம். ஆனால் பவுலுடைய வாழ்க்கையிலும் இந்த ஊழியத்தை செய்வதற்கு, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு, தேவனுடைய திட்டத்தை செய்வதற்கு பிசாசினாலே தடை பண்ணுகிற காரியங்கள் நடந்தேறி இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பிசாசு எப்பொழுதுமே நம்முடைய வளர்ச்சியிலே, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே, நம்முடைய பொருளாதார வளர்ச்சியிலே, நம்முடைய சுகத்திலே, நம்முடைய நன்மைகளிலே அவன் எப்பொழுதுமே குறுக்கிட்டு ஏதாயிலும் ஒரு விதத்திலே தடை செய்ய வேண்டும் என்று அவன் நினைத்து கொண்டே இருக்கிறான், செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். அதைத்தான் வசனம் சொல்லுகிறது, சாத்தானுடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே. இப்போ சாத்தான் எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக அவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான் என்பதை நாம் கவனம் கொள்ள வேண்டும்.
அப்போ சாத்தான் பெரிதானவன் அன்று நம்ம நினைக்கக்கூடாது. அவன் பெரிய ஆளுன்னு நினைக்கக்கூடாது. அவனை சாதாரணமான ஆளுன்னு விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அவன் பெரியவனும் இல்லை, ஆனால் அவன் பரிதவிக்கப்பட்டவனும் இல்லை. ஆனால் அவன் ஏதாவது ஒரு வேலை என்ன செஞ்சிடவான், அவன் செய்கிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை நமக்கு விரோதமாய் செயல்படுகிறதுக்கு அவன் எப்பொழுதுமே கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே சாத்தானை ஜெயித்துட்டார். அல்லேலூயா. சாத்தானை ஜெயிச்சிட்டார், அவன் தலையை நசுக்கிட்டார். ஆனாலும் அவன் என்ன செய்கிறான், சின்ன சின்ன காரியத்தில், பெரிதான அவன் செய்ய முடியாது, சின்ன காரியத்தில் உள்ள வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அல்லேலூயா. அப்போ அந்த காரியத்தில் யுத்தம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே நடந்து கொண்டே இருக்கிறது. யுத்தம் இல்லாதவருடைய வாழ்க்கை இல்லை. பவுல் எழுதுகிறார், நான் யுத்தத்தை சந்திக்கிறேன், பிரச்சனைகளை சந்திக்கிறேன், எனக்கு எதிர்மறையான சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, எனக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது, எனக்கு எதிர்மறையான காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகிலும் நான் கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையின் பொருட்டு தொடர்ச்சியாக அந்த வெற்றியை நோக்கி நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அந்த வெற்றியை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். பிரச்சனையை பார்த்து நான் நின்று விடுகிறதில்ல, பிரச்சனையை பார்த்து நான் சோர்ந்து போகிறவன் அல்ல, நான் தொடர்ந்து ஓடுவதற்கு நான் பிரயாசப்படுகிறேன். ஏனென்றால் வசனம் சொல்கிறது, தேவனாய் கர்த்தர் நம்மை சும்மா அழைக்கல. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நமக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், சொல்லுங்க, வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எதில் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, சத்தமா சொல்லுங்களேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். கையை அசைச்சு சொல்லுமா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? ஏசப்பாவுக்கு கொடுத்துருக்காரு. ஏசப்பாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுத்துருக்கிறாரு? இதுக்கு இடையில வேற ஏதாவது இருக்குதா? இந்த வானத்திலும் பூமியிலும் தவிர வேற ஏதாவது இருக்கா? சந்திரனில் இருக்கா? சந்திரனில் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ சந்திரனில் வாழ போகிறேன்னாங்க, இப்போ சந்திரனில் வாழ முடியாதுன்ட்டாங்க. வேறு எங்கேயாவது அதிகாரம் இருக்கா? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. இல்லை. இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு, எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. அதிகாரத்தை யார்கிட்ட கொடுத்துருக்கிறாரு? எனக்கு கொடுத்துருக்கிறாரு. யாருக்கு கொடுத்துருக்கிறாரு? இப்போ அதிகாரம் உள்ளவன் நானா பிசாசா? சொல்லுங்க சத்தமா. நான் தான் அதிகாரம் உள்ளவன், பிசாசு அல்ல. அல்லேலூயா. பிசாசு அல்ல, பிசாசு அல்ல, தேவனே அதிகாரம் உள்ளவர். ஆனால் பிசாசு என்ன செய்வானா, நம்மளை பார்த்து கொலைப்பான், நம்மளை பார்த்து உரும்புவான், நம்மளை பார்த்து பிரச்சனையை காட்டுவான், பெரிய பிம்பத்தை காட்டுவான், ஏதாகிலும் ஒன்றை செய்வான். அவனுடைய வேலை அதுதான், அவனுடைய வேலை அதுதான். பிசாசு எப்போதுமே தோற்று போகிறவன் எப்பொழுதும் என்ன செய்வான்னா, அவன் கத்திக்கிட்டே இருப்பான். அவன் என்ன செஞ்சுட்டு இருப்பான்? கத்திக்கிட்டே இருப்பான். கடந்த வாரம் முந்தின வாரம் எனக்கு உசிலம்பட்டி கோர்ட்டில் எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. ஜட்ஜ்மெண்ட் இன்னும் காப்பியாக எனக்கு வரல. ஆர்டர்ஸ் போட்டாங்க. ஆனால் இன்னும் பேப்பராக எனக்கு இன்னும் வரல. 2-3 வாரம் ஆகுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது எனக்கு எதிராக வாதாடுகிற ஒரு வழக்கறிஞர் அங்கே உசிலம்பட்டியில் இருக்கிறவர். அவர் தான் அடிக்கடி என் கேஸுக்கு அவர் வருவார். ஆப்போசிட் பார்ட்டியாக அந்த வக்கீல் வருவார். நல்ல நண்பர் அவர் பேர், அவர் நல்ல நண்பர். அவர் சொன்னார், அவர்கிட்ட நான் பேசினேன், சார் ரிட்டன் ஆர்கியூமெண்ட்ஸ்னு சொல்லி போடுவாங்க. ஆர்கியூமெண்ட்ஸ் பேசிவிட்டு ரிட்டன் அதாவது எழுத்துப்பூர்வமான ஆர்கியூமெண்ட்ஸை நம்ம ஜட்ஜி கொடுக்கணும். அப்போ எங்கள் சார்பாக கொடுத்துட்டோம், அவர் சார்பாகவும் கொடுத்துருக்கிறார். அந்த ஒரு காப்பி எனக்கு கிடச்சிது. எங்கள் வக்கீல் கொடுத்தாரு, என்ன ஆர்கியூமெண்ட்ஸ் போட்டிருக்கார் படிங்கன்னு. பார்த்தா அவ்வளோ கதை எழுதியிருக்கிறார். நான் அந்த வழக்கறிஞருக்கு பணம் கொடுத்து வர வேண்டாம்னு சொன்னேன்னா, இப்படி அதாவது நான் செய்யாததெல்லாம் செஞ்சதாக ஆர்கியூமெண்ட்டில் சொல்லியிருக்கிறார். அவருக்கு லஞ்சம் கொடுத்தேன், இவருக்கு லஞ்சம் கொடுத்தேன், அப்படி இப்படின்லாம் எழுதியிருந்தார். உடனே அந்த வழக்கறிஞரை கூப்பிட்டு, என்ன நான் சார் உங்களுக்கு ஒரு டீ கூட வாங்கி கொடுத்துருக்கேன், நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தது இல்லையா, இப்படி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், தோற்று போயிட்டேன்னாரு. அவருக்கு ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு.
அதனால ஏதாவது ஒன்று கத்துறாரு. இந்த கத்துறதை அவன் என்ன செய்யக்கூடாது, பெருசாக நினைக்கக்கூடாது. அடிக்க முடியாதவன் என்ன செய்வான்னா, அடிக்க முடியாத கூட சண்டை போட முடியாதவன் இங்கே பேச மாட்டான், அங்கே தள்ளி நின்று கத்துவான். உன்னை பார் என்ன பண்ணுறேன் பார், உன்னை பார் என்ன செய்கிறேன் பார். இங்கே நின்று பேச மாட்டான். எங்கே நின்று பேசுவான், அங்கே நின்றுட்டு பேசுவான். உன்னை பார் என்ன பண்ணுறேன் பார். அந்த மாதிரி பிசாசு எப்போது என்னென்னா, நம்ம பக்கத்தில் சொல்லுவான், தூரத்துலேருந்து கத்துவான். உன்னை நான் அப்படி பண்ணிடுவேன், உன்னை இப்படி பண்ணிடுவேன், உனக்கு அதை செஞ்சிருவேன், உனக்கு குடும்பத்தை இப்படி பண்ணிடுவேன், பிள்ளைகளுக்கு இப்படி பண்ணிடுவேன், நான் முன்னேற விட மாட்டேன், உனக்கு அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், நீ தொழிலில் முன்னேற முடியாது, உன் வியாபாரத்தில் முன்னேற முடியாது, உனக்கு கஷ்டம் அவ்வளவுதான், நீ இப்படின்னு பிசாசானவன் எப்பொழுதும் நம்ம என்ன செய்கிறான், தாக்குதலுக்கு நேராக நடத்தி கொண்டே இருக்கிறான். இப்போ நம்ம சொல்லணும், அவன் தோற்று போனவன், சகல அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. சகல அதிகாரத்தையும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார், சகலவற்றிலும் எனக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். நான் தோற்று போகிறவன் அல்ல. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் தோற்று போகிறவன் அல்ல. கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய வெற்றியை வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய மேன்மையை வச்சிருக்கிறாரு, பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதான் பவுல் சொல்கிறாரு. நான் என்ன செய்கிறேன், 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம். என்ன போராட்டமா? போராடலன்னு பவுல் சொல்றாரா? இப்போ பவுலுக்கு என்ன இருந்திருக்கு, போராட்டம் இருந்திருக்கு. போராடாதவர்கள் யாரும் இல்லை. அல்லேலூயா. பிரச்சனை இல்லாதவர்கள் யாரும் இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகளை நம்ம அனுதினம் சந்திச்சு கொண்டு தான் போகிறோம். பவுல் சொல்கிறார், நான் அந்த போராட்டம் எனக்கு இருந்தது, நான் போராடினேன், ஆனால் போராடி நான் என்ன செய்தேன், ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அல்லேலூயா. அப்போ பவுலுடைய வாழ்க்கையிலும் இந்த போராட்டம் இருந்தது, பவுலுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருந்தது, பவுலுடைய வாழ்க்கையிலும் பிசாசானவன் எந்த விதத்திலாவது அவனை தடை செய்ய வேண்டும், அவனுடைய ஊழியத்தை தடுக்க வேண்டும், அவனுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் அனுதினமும் என்ன செய்தான், பிசாசு ஏதோ ஒரு வழியில் அவனை போராடிக்கிட்டு இருந்தான். ஆனால் பவுல் சொல்கிறாரு, நான் எல்லாவற்றையிலும் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்படி என்ன அர்த்தம், நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்போ சொல்றாரு, நம்ம நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நம்ம தேவனோடு கூட இருந்தா தான் அந்த யுத்தத்தில் பிசாசனை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. பிசாசோட பாக்கெட்டில் உட்காந்துக்கிட்டு நான் உன்னை ஜெயிச்சிருவேன்னு சொன்னா அது ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. நீங்க யார் பக்கத்தில் நிற்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய பக்கத்தில் நின்று அந்த பிசாசை ஜெயிக்கணும். பிசாசு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பிசாசை ஜெயிக்க முடியாது. எத்தனை பேருக்கு புரியும் தெரியல. அல்லேலூயா. பிசாசு பக்கம் உட்காந்துக்கிட்டு பிசாசை ஜெயிக்க முடியாது. தேவன் பக்கமா நின்று தேவனுடைய வசனத்திலும் தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய சத்தியத்திலும் தேவனுடைய கீழ்ப்படிதலிலும் தேவனுடைய வசனத்துக்கு ஒபே பண்ணி அதுக்கு நான் கீழ்ப்படிந்து நடந்ததான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு நான் பிசாசை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் பாதுகாப்பா இருக்கிறாரு. அவர் எப்படி பாதுகாக்கிறாராம், தேவனுடைய பிள்ளைகளை யுத்தத்திலே பிசாசு கொண்டு வரும் பொழுது, பிசாசு உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரும் பொழுது கர்த்தர் சும்மா இருக்கல. அல்லேலூயா. சண்டை போட விட்டு வேடிக்கை பார்க்கல, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம்னு சொல்லி கர்த்தர் விடல. அவர் என்ன செய்கிறாராம், உபாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 26:8. எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குறதுக்கு ஏதோ ஒரு லேசானபடி பண்ணல, லகுவாய் நடக்கல, சாதாரணமாய் நடக்கல. உங்களுடைய ரட்சிப்பும் என்னுடைய ரட்சிப்பும் லேசா நடக்கல. இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மந்தையிலே, இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகளாய் அவருடைய சந்ததியில் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் இது லேசானதல்ல. இதற்காக இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய திட்டத்தை வச்சு கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி உங்களுக்கு எனக்கு விளைக்கிரயம் கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை எகிப்தினுடைய அடிமைத்திலிருந்து விடுதலை ஆக்கினதை குறித்து எப்படி சொல்றாருன்னா, சும்மா வைக்கல,
எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். சும்மா லேசா நடக்கல, எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு நடக்கல. இதற்கு ஆண்டவர் செய்த பெரிய பெரிய காரியங்கள் உண்டு. இது நமக்கு எல்லாருக்கும் 10 வாதைகளை அனுப்பினார். மோசேயுடைய பிறப்பு குறித்து ஆண்டவர் திட்டம் வைத்திருந்தார். சகலமும் நேர்த்தியாக செம்மையாக நடக்கிறதுக்கு ஆண்டவர் பல திட்டங்களின் மூலமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதற்கான வேதத்திலே அநேக வார்த்தைகள் உண்டு. அதைத்தான் இங்க எழுதுகிறார். இது லேசாய் நடக்கல, இந்த ரட்சிப்பு லேசானதில்லை, இந்த விடுதலை லேசானதில்லை. இந்த ரட்சிப்புக்காக, இந்த விடுதலைக்காக, இந்த மேன்மைக்காக, இந்த ஆசீர்வாதத்திற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கும் ஒரு பெரிய இரக்கத்தையும் கிருபைகளையும் நன்மைகளையும் அவர் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறதுக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தன் ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்திருக்கிறார். இதைத்தான் எபிரேயர் ஆக்கியோன் எழுதுகிறார். எபிரேயர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். எபிரேயர்கள் நிருபம் 2ஆவது அதிகாரம் எபிரேயர் 2 3வது வசனத்தை 4வது வசனத்தை வாசிக்கலாம். 3-4 வசனத்தை. முதலாவது கர்த்தர் மூலமாக அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்ட வாக்கினாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், கவனிங்க, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் சம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறமா இருக்கிற எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றவர் போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? அல்லேலூயா. அங்கே வாசித்த வசனத்தை இங்கே எபிரேயர் ஆக்கியோன்னு சொல்றாரு. சும்மா கிடைக்கல அந்த ரட்சிப்பு, சும்மா கிடைக்கல அந்த பாவ மன்னிப்பின் மீட்பு, தலைமுறை தலைமுறை இருந்த சாபத்திலிருந்து விடுதலை சும்மா கிடைக்கல. இன்னைக்கு நீங்களும் நானும் மீட்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோமே, இது சும்மா வரல. ஏன் ரட்சிப்பு இலவசமாய் கொடுக்கப்பட்டது? கவனியுங்கள். ஏன் ரட்சிப்பு இலவசமாய் கொடுக்கப்பட்டது? அந்த ரட்சிப்புக்கு நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அது ஈடாகாது, இணையாகாது, அது கொடுக்க முடியாது, இணையாகாது. அல்லேலூயா. நீங்க பெண்கள் உங்க பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறீங்க, பெற்றெடுத்து 10 மாதம் சுமந்து பிரசவ வேதனைப்பட்டு பிள்ளையை பெற்றெடுத்து தன் அழகை இழந்து தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து அந்த பிள்ளையை வளர்த்துருக்குறோம். இப்போ பெருசாகிட்டான், வளர்ந்துருக்குறான். இப்போ கேட்குறான் அவங்ககிட்ட, என்னை பெத்தேலம்மா, உனக்கு எவ்வளோ வேணும்? அந்த பெற்றதுக்கு நான் காசு கொடுத்துறேன்னா நீங்கள் எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? சொல்லுங்கள், எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம்? அதுக்கு ஏதாவது இணை உண்டா? அதுக்கு ஈடு உண்டா? முடியாது. உண்மை தானே? சொல்கிறேன். எவ்வளோமா கேட்குற நீ எவ்வளோ கேட்டால் நான் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னா கொடுக்கறதுக்கு முடியுமா? இல்லை கொடுக்கறதுக்கான ரேட்டை அவர் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? முடியாது. இப்போ தான் சொல்கிறாரு, இந்த ரட்சிப்பை, இந்த விடுதலையை, இந்த பாவ மன்னிப்பை, இந்த சாபத்தில் இந்த விடுதலையை உங்களால் என்னால் அந்த ஆண்டவருக்கு கொடுக்க முடியாதுன்றதுனால தான் அவர் இலவசமாக நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இலவசமாக கொடுத்தாரு. அதுதான் சொல்ற, அந்த ரட்சிப்பை குறித்து சொல்றாரு. வாசிங்களா, 4வது வசனம் திரும்ப வாசி. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறமா இருக்கிற எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. அல்லேலூயா. சும்மா லேசா கிடைக்கல. நம்ம லேசாக உட்காந்துருக்கிறோம். சர்ச்சை முடிஞ்சு போனோன்னே நம்ம பழைய வழி தான் இல்லை. இந்த ரட்சிப்புக்கு இயேசு கிறிஸ்து விளக்கரையும் கொடுத்துருக்க. லேசானதல்ல. அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படியும் இந்த ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த ரட்சிப்பை, இந்த மீட்பை நாம் என்ன செய்கிறோமா? அது கவலையற்று இருக்கிறோம். அது குறித்து கேர் இல்லை, அது குறித்து கவலை இல்லை, அது குறித்து கவலை நமக்கு இல்லை. ஏன் கவலை இல்லை? அதை குறித்த மதிப்பு நமக்கு தெரியல.
அதுக்குரிய வேல்யூ என்னன்னு தெரியல. அப்படிதானே? சில பழைய அம்மாமார் இருக்கு வீட்டில் பூரா பழைய ஈயச்சட்டி பாத்திரம் இன்னும் இருக்கும். இருக்கா? வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கீங்களா? பழைய ஈயச்சட்டி பாத்திரம் வச்சுருக்குறோம். ஏன் வச்சுருக்குறோம்? பழைய ட்ரங்கு பெட்டி, பழசாக யூஸ் பண்ணது எல்லாம் வச்சுருக்குறோம். இப்போ வர பிள்ளை என்ன சொல்லுது? இது என்ன அசிங்கமாக இருக்குது, என்ன எழிஞ்சு கிழிஞ்சு, தூக்கி போடு வெளியே, புதுசாக வாங்கு. என்ன இது, என்ன ஃபேனு, என்ன இந்த வீடு நல்லா இல்லை, என்ன இது. ஆனால் அந்த ஈயச்சட்டியை வாங்குறதுக்கு அவங்க எவ்வளோ பிரயாசப்பட்டாங்கன்னு இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. அப்படி தானே? அந்த ஓட்ட ஃபேனை வாங்கி இந்த வரைக்கும் யூஸ் பண்ணுறது இந்த பிள்ளைகளுக்கு இந்த கடை, என்னை வீட்டில் இருந்து ஒரு கடான்னு சத்தம் கட்டிக்கிட்டே இருக்கும். அதே நமக்கு தாலாட்டு மாதிரி இருந்திருக்கும். பிள்ளைங்க இது என்ன கடைக்காரன் சத்தம் கேட்குது, இந்த ஃபேன் தூக்கி போடு, வேறு ஃபேன் வாங்க. அன்னைக்கு இந்த ஃபேனை வாங்கிறதுக்கு எவ்வளோ நாள் காசு சேர்த்து வச்சு, எவ்வளவு இப்போ கஷ்டப்பட்டு, எவ்வளவு தியாகம் பண்ணி அந்த ஃபேனை அவங்க வாங்கினாங்க, அந்த ஈயச்சட்டியை வாங்கினாங்க, அந்த ஈயக்கரண்டியை வாங்கினாங்க, அந்த ட்ரங்கு பெட்டியை வாங்கினாங்க. இன்றைக்கி இந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியல, அது வேல்யூ தெரில. ஏன்? அதோடைய மகிமை அவங்களுக்கு தான் தெரியும். ஏன் இவங்களுக்கு தெரியல? அதை பற்றி அனுபவம் இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் உனக்காக ரத்தம் சிந்தினது எவ்வளவு மேன்மைன்றது உங்களுக்கு தெரியலை. அந்த இலவசமாக கிடைச்சதுனால அதை உதாசீனப்படுத்துறீங்க, ரட்சிப்பை லேசாக நினைக்கிறீங்க. வசனம் சொல்லுகிறது, இந்த பெரியான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் என்ன கிடைக்குமா? தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? அப்போ இந்த ரட்சிப்பை, இந்த மேன்மையை நம்ம என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்ட்ட ஒரு 100 ரூபா வாங்கினா, எப்சிபா 100 ரூபா என்னம்மா செஞ்ச? போனேன் டேடி, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தேன் டேடி, அது வாங்கினேன் டேடி, சாப்பிட்டேன் டேடி, முடிஞ்சு போச்சு. சரி, அவன் ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறான், அவளும் ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறான். அந்த 100 ரூபாய்க்கு பொத்தி வைக்கிறான். அந்த 100 ரூபா எடுக்க மாட்டேன். அந்த 100 ரூபா வச்சிருக்கேன் குடும்பம், தரமாட்டேன். ஏன்ட்ட 100 ரூபா சரியா போச்சு. அவ சம்பாதிச்ச அந்த 100 ரூபா அவளுக்கு பெருசா தெரியுது, தரமாட்டேங்கிறா வச்சுக்கிட்டு. இப்போ அவங்க அதுக்கான கிரயம் செலுத்தினா அதுக்கு வேல்யூ தெரியுது. இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல, நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல, நாம் நொறுக்கப்பட வேண்டிய இடத்துல, நாம் பிற்கப்பட வேண்டிய இடத்துல இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி, உளப்பட்ட நிலம் போல உச்சந்தல் உள்ளங்கால் வரை பீறிட்டு ரத்தம் சிந்தி கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் ஜீவனை கொடுத்து ரட்சிப்பு கொடுத்துருக்கிறாரு. நமக்கு என்ன செய்யலையா? என்ன செய்ய? ரட்சிப்பு குறித்து எப்படி இருக்கிறோமா? கவலையற்றவர்களாக இருக்கிறோம். போகிற போக்கில் போய் பேசுகிறாங்க, போகிற போக்கில் போய் பேசுகிறாங்க, போகிற போக்கில் பாவம் செஞ்சுட்டு போகிறாங்க, போகிற போக்கில் இந்த ரட்சிப்பை நீங்கள் எப்படி காத்துக்கொள்கிறீர்கள்? இந்த ரட்சிப்புக்கு நாம் எவ்வளோ விலைக்கரையும் கொடுக்க வேண்டும்? பவுல் சொல்கிறார், ரட்சிப்பை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை இழந்து போகாதிருங்கள். இந்த மேன்மையான, உன்னதமான, உயரமான, ஆசீர்வாதமான ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நாம் கவலையற்று இருக்கக்கூடாது சொல்றாரு. ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிற தேவன். எப்படி செய்கிறாரா? வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14 வாங்க, முடிச்சிடுறேன். யாத்திராகமம் 14 15 16 வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 15 16 வாசிக்க. 16 வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்துக்கு மேலே நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் என்றார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் பிசாசின் ராஜ்யத்திலிருந்து ஜெயித்து தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது. இயேசுனார், அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்றார்.
அல்லேலூயா. இதற்கு ஒப்பனையாக நாம் இந்த வேத பகுதியில் பார்ப்போமானால் கவனிங்க. மோசே அந்த வனாந்தரத்தில் முட்செடியிலே தீ எரியும் பொழுது, அக்கினி பற்றி எரியும் பொழுது, மோசே அந்த கோலை கீழே போடும்படியாக கர்த்தர் சொன்னார். அந்த கோலை கீழே போட்டார். போட்ட உடனே கர்த்தர் எடுத்து அது என்னவா மாற்றினார்? சர்ப்பமாக, பாம்பாக மாற்றினார். திரும்பமாக அந்த கோலை எடுக்க சொன்னார். அது கோலாய் மாறினது. அல்லேலூயா. இது ஒப்பனையாக ஆண்டவருடைய கரத்திலே அந்த கோல் போயிட்டு வந்ததுனால இந்த கோலை நீட்டும் போது அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையும் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கப்படினால நாம் என்ன நினைக்கிறோமோ, நாம் எதை வாஞ்சிக்கிறோமோ, எதை நாம் சொல்லுகிறோமோ, எதை செயல்படுத்தும்படி விரும்புகிறோமோ அது நமக்கு நடந்தேறுகிறது. அல்லேலூயா. நீ சொன்ன நடக்கும்ன்ற, நீ சொன்ன அற்புதம் நடக்கும். பிசாசே வெளியே போனா போகும், சுகவீனங்கள் வெளியே போனால் போகும், வியாதி மறையுன்னா மறையும், அற்புதம் நடக்கும்னா நடக்கும். ஏனென்றால் உங்களுக்கு எனக்கும் தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இதுக்கு ஒப்பனையாகத்தான் இங்கே மோசையை சொல்கிறார். இப்போ நீ என்கிட்ட வந்து முறையிடாத, நான் உனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கேன், இந்த கோலை நீட்டுன்னு சொன்னார். அவன் நீட்டுனா என்ன நடந்தது? கடல் ரெண்டாய், செங்கடல் ரெண்டாய் பிளந்தது. அல்லேலூயா. 19 வசனத்தை வாசிக்கும். 19 வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனை வாசிங்களேன். ஒவ்வொரு முறையும் நான் சொல்லணுமா? கேளுங்க. இந்த யூடியூப்பில் பார்க்குறவங்களாம் கேட்குறாங்க. நேற்று ஒரு சகோதரி பார்த்தேன், பாஸ்டர் உங்கள் யூடியூப் செய்தி கேட்டேன், எப்போ பார்த்தாலும் சத்தமாக சொல்லு, சத்தமாக சொல்லு, வாசின்றீங்களே, வாசிக்க மாட்டாங்களா விசுவாசிகள்னு கேட்குறாங்க. யூடியூப் பார்த்துட்டு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? எப்போ பார்த்தாலும் சத்தமாக வாசிங்கன்னு சொல்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் வாசிங்கன்றீங்க. நேற்று போன வாரம் சகோதரி யூடியூப் அந்த மெசேஜை பார்த்துட்டு கேட்குறாங்க, இப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பீங்களா, விசுவாசிகள் வாசிக்க மாட்டாங்களான்னு கேட்டாங்க. ரொம்ப சத்தமாக வாசிப்பாங்க, ஆனால் கொஞ்சமாக வாசிங்கன்னு சொன்னேன். என்ன எத்தனை பேருக்கு புரியுதோ? கர்த்தாவே இவங்களெல்லாம் கொண்டு போய் நான் பரலோகம் என்னைக்கு சேர்க்க? கர்த்தருக்கே வெளிச்சம். அல்லேலூயா. சத்தமாக வாசிங்க. ஒவ்வொரு முறையும் சொன்னாங்க, மக்கள் பார்க்குறாங்க, யூடியூப்பில் பார்த்து கேட்குறாங்க. யாருக்கு? உங்களை தான் கேட்குறாங்க. ஏன் விசுவாசிகள் வாசிக்க மாட்டாங்களான்னு கேட்குறாங்க. வாசிக்கல சத்தமாக அந்த வசனத்தை. இஸ்ரவேல் அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு வர்றாரு. முன்னாலே போனது தேவனுடைய தூதர்கள். நல்லா கவனிச்சுக்க. ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்குன்னு நினச்சிக்கிறீங்க. சாத்தானோட போராடுறது மட்டும் இல்லை, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். இந்த யுத்தத்தில் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், மறந்து போகாதீங்க. இப்போ நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க. தேவதூதர்கள் என்ன போகிறாங்களா? முன்னாடி. நல்லா கவனிங்க. அப்படியே கற்பனையில் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. தூங்கிடாதீங்க. முன்னாடி போயிட்டு இருக்காரு. இப்போ பிரச்சனை பின்னால் வருது. யார் வரா? எகிப்தின் சேனை வருது. இவங்க நடந்து போகிறாங்க. அவங்க எதில் வராங்க? ரதங்களிலும் குதிரைகளிலும் யுத்தத்துக்கு வராங்க. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? முன்னால் போய்கிட்டு இருந்த தேவதூதர்கள் இப்போ எங்கே வந்துட்டாங்க? பின்னால் வந்துட்டாங்க. யாரை சேதப்படுத்தாதபடி? நெருங்க விடாதபடி, சாத்தான் உங்களை நெருங்க விடாதபடி கர்த்தர் காக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களை தொட முடியாது. வருவான், பிரச்சனையை காட்டுவான், பயம் காட்டுவான், அப்படின்னுவான், இப்படின்னுவான், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், உன்னை பாரு, என்ன பண்ணுறேன் பாருலாம் சொல்லுவான். ஆனால் உங்களை நெருங்க கர்த்தர் அனுமதிக்கிறதில்லை. அதை வசனம் சொல்கிறது. அவர்களுக்கு பின்னாக நடந்தார், அவர்களுக்கு முன்னிருந்த மேகமும் விலகி அவர்களுக்கு என்ன செய்ததாம்? பின்னாக சென்றது. அல்லேலூயா. 20 வசனத்தை வாசிங்க. அது இஸ்ரவேலின் சேனையையும், எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவர் நடுவிலே வந்தது. எகிப்தியருக்கு அது மேகம் அந்தகாரமாயிருந்தது, இஸ்ரவேலருக்கோ இரவு வெளிச்சமாயிருந்தது. எப்படி காக்கிற கர்த்தர் பாருங்க. நடந்து போயிட்டு இருக்காங்க. 30 லட்சம் ஜனங்கள், ஆடு மாடு குதிரை கோழி என்னென்ன இருக்கு அம்பிட்டு நடந்து போயிட்டு இருக்கு. இவன் முன்னால தேவ தூதர்கள் போனாங்க. முன்னால் போன தேவ சமூகம் இருந்தது, கர்த்தருடைய மேகம் இருந்தது. இப்போ பின்னால பிரச்சனை வருது. பின்னால பிரச்சனை வந்து தேவ தூதர்களும் தேவ சமூகமும் எங்கே வந்துருச்சு? பின்னாலே வந்து விட்டது. பின்னால வந்துட்டு சும்மா இல்லை,
அந்த ரா முழுவதும் கவனிங்க, அந்த பிரச்சனை தீரும் மட்டும், செங்கடல் திறக்கிற வரைக்கும் இந்த மேகமும் தேவ தூதர்களும் இஸ்ரவேல் ஜனங்களை நெருங்க விடாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். உங்களை என்னையும் பிசாசு நெருங்க விடாதபடி கர்த்தர் காக்கிற தேவனாய் இருக்கிறார். பக்கத்தில் வந்து நிற்கலாம், உன்னை பார் என்ன பண்ணிடுறேன் பாருன்னு சொல்லலாம், உங்களை தொட முடியாது. ஏனென்றால் முன்னும் பின்னும் தேவ தூதர்கள் வைத்து காவல் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ராம் முழுவதும் அவங்களுக்கு எப்படி இருந்ததோ அந்தகாரமாக இருந்தது, இஸ்ரவேலருக்கோ எப்படி இருந்தது? வெளிச்சமாக இருந்தது. அப்போ ஆண்டவர் எப்படி மாத்திரார் பாருங்க. ஒரே சமூகம் அவர்களுக்கு எப்படி தெரிந்தது? இருளாக இருந்தது. நமக்கு எப்படி இருந்தது? வெளிச்சமாக இருந்தது. இப்போ கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை குறித்தும் என்னை குறித்தும் கர்த்தர் ஒரு பெரிய அக்கறை உள்ளவராக இருக்கிறார். யுத்தத்தை சந்திக்கிறோம், பிரச்சனைகளை சந்திக்கிறோம், தேவைகளை சந்திக்கிறோம், குறைவுகள் உண்டு. ஆனால் அதன் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அது நம்மை நெருங்க விடாதபடி, நம்மை தொட விடாதபடி, நமக்கு சேதம் ஏற்படுத்தாதபடிக்கு அவர் நம்மை காக்கிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. கொலோசியர் கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். எங்க வைக்கிறாராம் கர்த்தர்? தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். எதை? தேவனுடைய மகிமையை, தேவனுடைய ஐஸ்வர்யத்தை, தேவனுடைய நன்மையை யாருக்கு தெரியப்படுத்தின விரும்புகிறாரு? எனக்கு தெரியப்படுத்தின விரும்புகிறாரு. அல்லேலூயா. உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு தெரியப்படுத்த விரும்புகிறாரு. அல்லேலூயா. நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? மூச்சு விடுறீங்கன்னு அர்த்தம். மூச்சு நின்றுச்சுன்னா ஜீவன் இல்லைன்னு அர்த்தம். உண்மையான பொய்யா? உண்மை தானே? அப்போ என்ன பார்க்குறான்? மூச்சு விட்டால் ஆள் உயிரோடு இருக்கான். இங்கே சொல்கிறாரு, தேவன் உங்கள் கூட இருக்கிறான்னு என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ளும் தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும். உங்களுக்குள்ளிருந்து அற்புதங்கள் நடக்கணும். உங்களுக்குள்ளிருந்து தேவனுடைய வல்லமை வெளிப்படணும். உங்களுக்குள் நடக்கிற யுத்தத்தை பார்த்து ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து, உங்களுக்கு இருக்கிற கடினமான காரியத்தை பார்த்து, நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகளை பார்த்து, கர்த்தர் ஒரு யுத்தம் பண்ணுறாருல்ல, கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்குறாருல்ல, கர்த்தர் உங்களுக்கு வெற்றி கொடுக்குறாருல்ல, அதை யார் பார்க்கணும்? பிரஜாதிகள் பார்க்கணும். வெளியில் இருக்கிற ஜனங்கள் பார்க்கணும். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்கணும், எய்த்த வீட்டுக்காரன் பார்க்கணும், உங்கள் சொந்தக்காரன் பார்க்கணும், உங்கள் கூட இருக்கிறவன் பார்க்கணும். கர்த்தர்களோடு கூட இருக்கிறார். அதுதான் சொல்கிறாரு, தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். எனக்குள்ளே இருக்கிறாரு. சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிறாரு. எனக்குள்ளே இருக்கிறனால பிசாசனை தொட முடியாது. எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறனால அற்புதங்கள் நடக்கும். எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறனால அதிசயங்கள் நடக்கும். எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறதுனால விடுதலை உண்டாகும். எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறனால நான் சுகமா இருப்பேன். வாயை திறந்து சொல்லுங்க, சுகமா இருப்பேன். என் குடும்பம் சுகமா இருக்கும். என் தொழில் ஆசீர்வதிக்கப்படும். என் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். நான் மேன்மையை பெற்றுக்கொள்வேன். பிசாசு என்ன தொட முடியாது. அல்லேலூயா. நல்ல வாயை திறந்து சொல்லணும். பிசாசை பார்த்து பயப்படக்கூடாது. பிசாசை துரத்தணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? பிசாசை துரத்தணும். இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு என்ன செய்யணும்? துரத்தணும். அப்போ கர்த்தர் அவங்க கூட இருந்து அவர் பயங்கரமான பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே கர்த்தர் செய்கிறார். ஒரு பிரச்சனை வருதுன்னா கர்த்தர் இதில் நன்மை செய்ய போகிறாரு. ஒரு துன்பம் வருதுன்னா கர்த்தர் இதில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறாரு. இந்த காரியம் ஒன்று நடக்குதுன்னா என்ன நினைக்கணும்? கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு. கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்ய போகிறாரு. அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. அவர் விடுதலை தருவார். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்கிறது எல்லாமே எதுவாக இருக்கிறதாம்? நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது. அப்போ நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிற தேவன் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம்.
எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையாய் வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்கெல்லாம்? எப்பொழுதெல்லாம்? எப்பொழுதும். எப்பொழுது சொல்லுங்க. எப்பொழுது? எப்பொழுதும். எப்பொழுதும் உங்களுக்கு என்ன பண்றாரு? வெற்றி சிறக்க. எந்த இடத்துல? எல்லா இடத்திலும். எல்லா இடத்திலும், எப்பொழுதும், எல்லா இடத்திலும் உங்களுக்கு வெற்றி, உங்களுக்கு ஜெயம், உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு நன்மை. யுத்தம் பண்றவர் கர்த்தர், யுத்தம் செய்கிறவர் தேவன், யுத்தம் நடப்பிக்கிறவர் தேவன். நீங்கள் தேவனோடு கூட இருக்கும்போது எனக்குள் இருக்கிற தேவன், எனக்குள் இருக்கிற கர்த்தர் எனக்கு வெற்றியை கொடுக்கிறார், எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறார், எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், எனக்கு நன்மையை கொடுக்கிறார். எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். எப்பொழுதும் சொல்லுங்க. எப்பொழுதும், 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 எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஒரு நேரம் கூட நான் தோத்து போக மாட்டேன். அல்லேலூயா. ஒரு இடத்துல கூட நான் தோத்து போக மாட்டேன். எல்லாவற்றிலும் எனக்கு கர்த்தர் ஜெயம் வச்சிருக்கிறாரு. எல்லாவற்றிலும் எனக்கு மேன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. வாசித்து முடிக்கல. ஒரு சில வசனத்தை வேகமாக வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். யாத்திராகமம் 14 ஒரு சில வசனத்தை மட்டும் வேகமாக வாசிப்போம். யாத்திராகமம் 14க்கு வாங்க. 20, 21 வாசிங்க. ம் 21 மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் கீழ்காற்றினால் ஒழுங்குபடி செய்து பிரிந்தது. 22 இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர் வலதுபுறத்திலும் அவர் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலா நின்றது. இங்க முதல்ல சொல்றாரு, இவர்களை 10 பாதுகாத்தார். தேவதூதர்கள் முன்னே போனவர்கள் பின்னே வந்து அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள். தேவ சமூகம் முன்னையில் இருந்த தேவ சமூகம் பின்னாக வந்து அவர்களுக்கு காரிருளாகவும் இவர்களுக்கு வெளிச்சமாகவும் இருந்தது. இங்கே மோசே கோலை எடுத்து நீட்டின போது செங்கடல் 2ஆய் பிளந்தது. பிளந்தது மட்டுமல்ல, கர்த்தர் ஒரு கீழ்காற்றை அனுப்பினார். அது வெட்டாந்தரையாய் மாறினது. எப்படியா? ஒரு ராத்திரியில் தண்ணி மட்டும் இதாகலை, தரையும் ரோடு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அல்லேலூயா. இவர்கள் அந்த வெட்டாந்தரையில் என்ன செய்தார்கள்? கடந்து போனார்கள், கடந்து போனார்கள். அல்லேலூயா. இப்போ 15க்கு வாங்க. 15 9ஆம் வசனத்தை வாசிங்க. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என்று பகைஞன் சொன்னான். 10ஆம் வசனம், உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்கள் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். அல்லேலூயா. இப்போ தேவ சமூகம் உங்களை பாதுகாத்து கொண்டிருந்தது. தேவ தூதர்களை நெருங்க விடாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். இவர்கள் அந்த செங்கடல் காய்ந்த வெட்டாந்தரையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போனார்கள். அவங்க என்ன சொல்லிட்டு வந்தாங்க? எகிப்தியர், உங்களை பாரு, நான் அழிப்பேன், உங்களை கொல்லுவேன், உங்களை என்னென்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்தவனை கர்த்தர்களை கடந்து போன பிறகு கர்த்தர் என்ன செய்தாராம்? காற்றை வீச பண்ணினார், கடல் மூடியது. எவெல்லாம் யுத்தத்துக்கு வந்தானோ, எவெல்லாம் பிரச்சனை பண்ணானோ, எவனோ உங்களுக்கு விரோதமாக பேசினானோ, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டாங்களோ, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை விரோதமாக செயல்படுகிற பொல்லாத ஆவிகள், பிசாசின் கிரிகள், மனுஷிய ஆவிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த செங்கடலிலே அழித்து போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது கர்த்தர் உங்களுக்காக பண்ணுகிற யுத்தம், கர்த்தர் உங்களுக்காக செய்கிற காரியம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்போ மோசே சொல்கிறான். யாத்திராகமம் 17க்கு வாங்க. 17 15 வாசிங்க. 17 15. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு என்ன செய்தானாம்? யெகோவா நிசி என்று பெயரிட்டான். அல்லேலூயா. யெகோவா நிசி, வெற்றி கொடுக்கிறவர். யெகோவா நிசி, ஜெயம் கொடுக்கிறவர். யெகோவா நிசி, உங்களுக்கு வெற்றியை தருகிற கர்த்தர். அல்லேலூயா. இப்போ இந்த ஆண்டவர் ஆரம்பிக்கும் போது, அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது யுத்தம் நடக்கும் என்று சொல்லி ஆரம்பித்தார். யுத்தத்திலே கர்த்தர் கூட இருந்தார். யுத்தத்திலே கர்த்தர் சகல அதிகாரத்தை கொடுத்தார்.
யுத்தத்திலே சகல வெற்றியை கொடுத்தார். நாம் தேவனுக்கு நன்றி சொல்லி யெகோவா நிசி, எங்களுக்கு ஜெயம் கொடுத்தவர் என்று சொல்ல வேண்டும். அதைத்தான் பவுல் சொல்கிறாரு, எப்பொழுதும் எல்லா இடங்களிலும், எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? எல்லா கண்களை மூடி ஜெபம். ஆண்டவர் நன்றி சொல், கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க